நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்துவதில் மாணவர்கள் ஆசிரியர்களின் அறிவுரையின் பேரில் சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் பிறருக்கு முன்மாதிரியாக அரசு பள்ளி மாணவர்கள் இன்றும் திகழ்ந்து வருகின்றனர் என்பதை மீண்டும் மெய்ப்பித்துள்ளனர் மணப்பாறை அருகே உள்ள ஓந்தாம்பட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள ஒந்தாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 364 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் தந்த அறிவுரையை ஏற்று சீமை கருவேல மரங்கள் மற்றும் செடிகளை அகற்றுவதில் மாணவ மாணவிகள் சாதனை படைத்து வருகின்றனர். ஒரே மாதத்தில் மட்டும் சுமார் 1,52,00,000 சீமை கருவேல செடிகளை இவர்கள் அழித்துள்ளனர். நாங்கள் பிடுங்கிறத பார்த்து என்னடா அந்த பயிலுக்கு தானே பிடிங்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்மளும் பிடுங்கன்னு பெரியவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணா பிடுங்கி அதே எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் எங்களுக்கு டீச்சர் சார்லாம் ப்ரைஸ் கொடுத்துருவோம். இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இருக்கிற முள்ளு மரம்லாம் உங்களால் எவ்வளோ முள்ளு மரம் பிடிங்கிட்டு முடியுமோ அவ்வளோ முள்ளு மரம் பிடிங்கிட்டவங்க அதில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுப்போங்க. பிடிங்கிட்டு வந்தவங்களுக்கு ஆறுதல் பரிசு தரேன்னு எங்களை ஊக்குவிக்கிறாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்கள் பண்ணுறதை பார்த்து நிறைய இடத்துல அவங்களும் பிடுங்கிட்டு இருக்காங்க. சீமை கருவேல மரங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாது விதைகளை சேர்ப்பதிலும் மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இதுவரை 3 லட்சம் விதைகளை சேகரித்துள்ளதாக மாணவ மாணவிகள் கூறுகின்றனர். விதை குயிர் கொடுப்போம்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மர விதைகள் எல்லாத்தையும் சேகரித்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. நாங்களும் சார் சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சார்கிட்ட விதையெல்லாம் கொடுத்தோம். அப்போதைக்கு சார் அதுக்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியரும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சொன்ன உரையினால் தான் என்னால் மட்டும் 65,534 விதைகள் சேகரிக்க முடிந்திருக்கிறது. பருவமழை பொய்த்து போன நிலையிலும் கிளி எலியால் விதைகள் சேதமடைந்த நிலையிலும் இந்த பகுதியை பறவைகள் நேசிக்கும் பழமரங்கள் நிறைந்த பகுதியாக மாற்றி பசுமை பிரதேசமாக மாற்றுவதே இலக்கு என்பது மாணவர்களின் கருத்தாகும். நாங்களும் போய் பருவமழைக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் விதைச்ச எங்கள் ஆங்கிலேயர் சொன்ன மாதிரி இருந்தாலும் ஒரு சில கன்றுகள் முளைத்தன. ஆனாலும் சில கன்றுகள் முளைக்க விட்டு அதுக்கு காரணம் கிளி கொத்திட்டனால, எலி தின்னுட்டனால தான். அதனால் இந்த வருடம் எங்கள் ஆங்கிலேயர் அந்த விதைகளை விதை பந்துகளாக மாற்ற சொல்லியிருக்கிறார். நாங்கள் விதை பந்துகளாக மாற்றிருக்கோம். அந்த விதை பந்துகள் விதை கெடாமல் இருக்கும், எதுவும் தாக்கா குறி எதுவுமே திங்காமல் இருக்கும். அதில் அந்த விதை பந்துகளை இந்த பருவகாலம் வரும் முன் விதைத்து மழை பெய்து அது வளரும் என்று. தமிழகத்தில் வேப்ப மரங்கள் அதிகமாக காணப்படுவதற்கு காரணம் காக்கை எச்சம்தான் என்று கூறும் ஆங்கில ஆசிரியர் சார்லஸ் மைக்கேல் ராஜ் அந்த வகையில் பழ விதைகளை சேகரிக்க அதிகம் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். நாம் நட்ட மரங்கள் 90% அழிந்துதான் இருக்கிறத தவிர இந்த விலங்குகள் பறவைகள் பரப்பே தான் மிக அதிகமாக இருக்கிறது. அதே கருத்தை மனதில் எடுத்துக்கொண்டு பெரும்பாலான பழமர விதைகளை நாங்கள் தேர்வு செய்து கடந்த கல்வியாண்டில் மட்டும் சுமார் 3 லட்சம் விதைகள் பருவமழைக்கு முன்பாக நடவு செய்யப்பட்டு நிறைய விதைகள் முளைத்திருக்கின்றன. அதில் பெரும்பாலான மரங்கள் தங்களுக்கு பயனுள்ள மரங்களை மாணவர்கள் வீடு அருகே நட்டு அவற்றை பராமரித்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவை ஒந்தாம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் நடைமுறைப்படுத்தியதைப் போல தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் முன்வந்தால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பசுமை தமிழகமாக மாற்ற முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். மனது வைக்குமா மாணவ சமுதாயம்? தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையில் இருந்து காதர் மொய்தீன்.